ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் MySQL எப்படி நம்ம டேட்டாபேஸ் அண்ட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் PHP டியூட்டோரியல் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் எப்படி wamp சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி PHP கோடிங் கொடுக்கணும் டெஸ்க்டாப்பில் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த wamp சர்வர் ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு அந்த ஐக்கான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். அது க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆரஞ்சில் சேஞ்ச் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு க்ரீன் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் PHP my admin அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் எப்போவுமே ரூட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுத்துடாதீங்க. சிலர்லாம் அந்த சர்வர் சாய்ஸ்னு இருக்கும். இப்போ அதில் நீங்கள் MySQL அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். யூசர் நேம் ரூட், அதுக்கப்புறம் சர்வர் சாய்ஸில் MySQL செலக்ட் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறது கொடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நிறைய இதெல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் நேம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற டேட்டா பேஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சைடு தான் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக அதிலே இருக்கிறது. ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த டேட்டா பேஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன டேட்டா பேஸ் டிஃபால்ட்டாக இருக்கோ அது எல்லாமே காமிச்சிருக்கு இதில். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே ஆல்ட்ரு பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த க்ரியேட் டேட்டாபேஸ்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் டேட்டாபேஸ் உங்களோட டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதர் நீங்கள் ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஸ்கூல் க்ரியேட் பண்ணலாம், எது வேணால் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு டேபிள் நேம் க்ரியேட் பண்ண போகிறேன். grade 1 அப்படின்னு நான் ஒரு டேபிள் நேம் க்ரியேட் பண்ணுறேன். காலம் டிஃபால்ட்டாக அதில் 4ன்னு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அவ்வளோ காலம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 4 டேபிள் காலம்ஸ்க்கு நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா காலமோட நேம் அது ஸ்டூடெண்ட் நேமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் ஏஜ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஒவ்வொரு காலமுக்கும் நேமாக நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸ்டூடெண்ட் நேம் டைப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேட்டா டைப். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோமா, இன்டீஜராக கொடுக்குறோமா, வேர்கேர் அப்படின்னா நம்பர்ஸ் கேரக்டர்ஸ் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்டூடெண்ட் நேம் நம்ம எப்போவுமே ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தானே இருக்கும். இதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஆல்ட்ரு பண்ண வேண்டாம். நான் இப்போ பேசிக் மட்டும் சொல்கிறேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ டைப் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. லென்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், நான் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ ஸ்டூடெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் சில இதிலலாம் கம்பைண்டாகி வரும். அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் நீங்கள் வேர்கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் சூஸ் பண்ணணும். ஸோ வேர்கேர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்டீஜர் ப்ளஸ் அதாவது நம்பர்ஸும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம் அதோட வேல்யூஸ். ஸோ அதுக்காக வேர்கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் எப்போவுமே உங்களுக்கு நம்பர்ஸில் தான் இருக்கும், அதனால் அது இன்ட்லேயே இருக்கட்டும், இன்டீஜர்லேயே நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஜெண்டர் பார்த்திங்கன்னா மேலாக ஃபீமேலான்னு கொடுப்போம் இல்லையா. ஸோ நம்ம என்ன கொடுப்போம், டெக்ஸ்ட்டில் கொடுப்போம். ஸோ அதனால் அதாவது டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஆல்ஃபபெட்ஸில் அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். எல்லாமே கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா சேவ்னு இருக்கும், நீங்கள் அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் லென்த் எதுவுமே கொடுக்கல, அதனால் இது லென்த் கொடுக்க சொல்லி கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் லென்த் கேட்கலையா. ஸோ லென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் லென்த் கொடுத்தாலும் போதும், இன்டீஜருக்கெல்லாம் கம்பல்சரி கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெக்ஸ்ட்டு இப்போ நேம் ஒரு 20 கேரக்டர்ஸா 30 கேரக்டர்ஸா எவ்வளோ அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம லென்த்தில் கொடுக்கணும். ஸோ 100 கொடுத்தா 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் அதில் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ லென்த் அப்படிங்கிறது இல்லை அதான் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட் ஏஜ் அப்படின்னா அது எவ்வளோ டிஜிட்ஸ், இப்போ இன்டீஜர்னால் 3 டிஜிட்டா 2 டிஜிட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் எவ்வளோ கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா காலம் நேம், அது எல்லாமே உங்களுக்கு இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது என்னென்ன டேட்டா டைப் நம்ம க்ரியேட் பண்ண எல்லாமே இல்லை காமிக்கும். இப்போ ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா
ஸோ இதுதான் வந்து உங்களோட டேபிளோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு டேபிள் இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ஏஜ், அவங்களோட ஜெண்டர்லாம் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2 டைப்பாக அதில் என்ட்ரு பண்ணலாம். ஒன்றா நீங்கள் எஸ்கியூஎல் கோடிங் போடலாம். இந்த எஸ்கியூஎல் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எஸ்கியூஎல் கோடிங் போட்டு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். என்னோடய அப்கமிங் கிளாஸில் எஸ்கியூஎல் கோடிங்கெல்லாம் நான் டீச் பண்ணுறேன். இல்லைனா இன்சர்ட்னு கொடுத்துட்டு இதில் டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டோட நேம், அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம். சாம்பிளாக ஒரு டேட்டா கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஏன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெண்டர். ஸோ கோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 1 ரோ இன்சர்ட்னு இருக்கு இல்லையா, அதாவது க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அதுவே எஸ்கியூஎல் கோடிங் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எஸ்கியூஎல் கோடிங் மூலிமா நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அடுத்த வேல்யூனா இது காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஏக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம், நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களோட ஏஜ், ஜெண்டர் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ வந்து இப்படியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து வந்துருச்சு இல்லையா, ஸ்டூடெண்ட்டோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ ஓகே, நான் 4 காலம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். புதுசாக இன்னொரு காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரக்சரில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இப்போ ஆல்ரெடி நம்ம 4 க்ரியேட் பண்ணிக்க. இப்போ கீழே எவ்வளோ காலம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ அது இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம், 2 காலமா 1 காலமா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு இது வந்து எதுக்குன்னா இப்போ அட் பிகினிங் ஆஃப் டேபிள்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற காலம் டேபிளோட பிகினிங்கில் வந்துடும். இல்லை ஸ்டூடெண்ட் நேமுக்கு அடுத்தது வரணும்னா ஆஃப்டர் ஸ்டூடெண்ட் நேம், இல்லை ரெஜிஸ்டர் நம்பருக்கு அடுத்தது அந்த காலம் வரணும்னா ஆஃப்டர் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நேம். ஸோ உங்களுக்கு எந்த காலம் எங்கே வரணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கான இது வந்துடும். ஸோ இந்த இடத்துல அந்த காலமோட நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ பர்சன்டேஜ் எப்போவுமே உங்களுக்கு வந்து நம்பர்ஸில் தானே இருக்கும், 50யா 60யா 70யா அந்த மாதிரி. ஸோ வந்து டைப் வந்து இன்டீஜரே இருக்கட்டும். ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கலனால 0ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போது இதோட வேல்யூவை நான் வந்து எடிட் பண்ணணும். பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறப்போ ஒரு ப்ரைமரி கீன்னு ஒன்று வந்து செட் பண்ணணும். ப்ரைமரி கீ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த மாதிரி இதுக்கு வந்து எதர் அது ஐடின்னு சொல்லலாம், இல்லை சீரியல் நம்பர்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புது காலம் நான் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன் பிகினிங், டேபிளோட பிகினிங்கில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக இதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சர் போயிட்டு ஆடில் 1 கொடுத்துட்டு பிகினிங் ஆஃப் டேபிள்னு கொடுங்க. பிகினிங் ஆஃப் டேபிள் கொடுத்து கோ கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக நம்ம ஒரு காலம் இன்சர்ட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் இது ஐடின்னு நேம் கொடுக்கலாம், இல்லை சீரியல் நம்பர்னு கொடுக்கலாம். ஆனால் இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது 1 2 3 4 5 நம்ம என்ட்ரு பண்ண டேட்டா அதுவே 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கும். இது வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணுறது. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அப்கமிங் வீடியோஸில் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும் இதில் பார்த்திங்கன்னா போதும். ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன்லாம் இல்லை, இப்போ தான் இந்த எடிட் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, SNO அப்படிங்கிற சீரியல் நம்பர். நான் இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் நேம் எல்லாம் நீங்கள் கொடுக்குற நேம் தான், நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்குற இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் டேரெக்டாக இப்படியும் நீங்கள் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்படியும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எடிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டாஸ் அப்படியே ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்சன்டேஜ் நான் மாற்றுறேன். ஸோ கோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த 90 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா பர்சன்டேஜில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இப்போ MySQLல நீங்கள் வந்து டேட்டாபேஸ் அண்ட் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு நான் கோடிங் மூலிமா எப்படி பண்ணணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.